நீலகிரி மாவட்டத்தில் மின் திட்டப் பணிகளுக்காக 30 ஆண்டுகளுக்கு பிறகு எமரால்டு அணை திறக்கப்பட்ட நிலையில் ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். அணை திறக்கப்பட்டு உள்ளதால் பொதுமக்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் குந்தா பைக்காரா நீர்மின் திட்டத்தின் கீழ் 12 நீர்மின் நிலையங்கள் இயங்கி வருகிறது. அதன்படி அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்டு, கிளன்மார்கன், பைக்காரா உள்ளிட்ட அணைகளில் தேக்கி வைக்கும். தேனி கொட்டுனா வலிக்கும், ஆனா தேனி வளர்த்தா லாபம் கொட்டும். இங்க ஒருத்தர் தேனி வளர்ப்புல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. தண்ணீரை கொண்டு நீர்மின் நிலையங்களில் தினமும் சுமார் 834 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உதகை அருகே காட்டுக்குப்பை என்னும் பகுதியில் சுமார் 180 கோடி ரூபாய் செலவில் 500 மெகாவாட் உற்பத்தி செய்யும் வகையில் புதிய நீர்மின் திட்டம் தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. இதன் பணிகள் 90% நிறைவடைந்த நிலையில் அதன் அருகே உள்ள எமரால்டு அணையில் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் பணி இன்று துவங்கியது. அதன்படி 2 நாட்களாகவே பொதுமக்களுக்காக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இன்று இந்த அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. இன்று முதல் 30 நாட்களுக்காக இந்த தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் அந்த எமரால்டு நகர பகுதிகள் வழியாக வந்து குந்தாப்பாலம் வரை செல்கிறது. இதனால் அங்கு எமரால்டு நகர பகுதியில் இருந்த கோவில் மற்றும் மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளில் அணைகளிலிருந்து வெளியேறிய தண்ணீர் முழுமையாக மூழ்கியது. இந்த நிலையில் அந்த பகுதி வழியாக வந்த கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் வாகனங்களும் அந்த தண்ணீரில் சிக்கியது. தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்களுக்கு தாழ்வான பகுதியில் செல்ல வேண்டாம் எனவும் நீரில் குளிக்கவோ விளையாடவோ கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வில்லியம்.